பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியா ஈடுபட்டால் கொல்கத்தா மீது தாக்குதல் நடத்துவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த விவகாரத்தில் இந்தியா சொன்ன வார்த்தைதான் பாகிஸ்தானுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா சொன்னது என்ன பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக சிந்தூர் நதிக்கரை நிறுத்தி அதிர்ச்சி கொடுத்தது. அதே சமயம் எல்லைப் பகுதியில் கூடுதல் ராணுவ வீரர்களை களமிறக்கி பாதுகாப்பையும் பலப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அவ்வப்போது இந்தியாவிற்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடி கொடுத்து வருவது மட்டுமின்றி விமர்சித்தும் வருகிறது. வரும் காலத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டால் அதற்கு பதிலடியாக கொல்கத்தா மீது தாக்குதல் நடத்துவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சில தினங்களுக்கு முன்பு எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஆத்திரமூட்டும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்க கூடாது என எச்சரித்தார். அது மட்டுமின்றி 55 ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் 2 துண்டுகளாக பிரிந்தபோது அதன் விளைவுகளை அவர்கள் அனுபவித்தனர். தற்போது அவர்கள் வங்கத்தின் மீது கண் வைக்க முயன்றால் இந்த முறை பாகிஸ்தான் எத்தனை துண்டுகளாக உடையும் என்பது கடவுளுக்கே வெளிச்சம் என கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அமைச்சரின் இந்த எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் பதிலடிக்கு பாகிஸ்தான் தற்போது வரை எந்த விளக்கமும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறது.